ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதாவில் கிருஷ்ணர் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமுஜ்ய அனுஸ்மர அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எப்போதும் எல்லா காலத்துலேயும் எல்லா இடத்துலையும் நீ என்ன பண்ணணும், என்னை நீ நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஒரு பலன் அப்படின்னு சொன்னால், தஸ்யாகம் சுலப பார்த்த, நீ என்னையை என்ன பண்ண முடியும், இப்படி என்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலேயே எளிமையாக என்னையை அடைய முடியும். ரொம்ப சீக்கிரமாக எளிமையாக, இதில் எந்த விதமான ஒரு கடினமும் கிடையாது. பகவானை ஸ்மரணம் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் இங்கே ப்ராப்ளம் அதுதான், நம்ம பகவானை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிறதில்ல, எல்லா இடத்துலையும் பகவானை நாம் ஞாபகம் வச்சுக்கிறதில்ல. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்படி பகவானை நம்மளால் எப்போதுமே நினச்சிக்க முடியாததுனால நாம் பகவான்கிட்ட திரும்ப போக முடியாமல் இந்த பௌதிக உலகத்தில் என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த ஜீவாத்மாக்கள் திரும்ப என்கிட்ட வரணுமே அப்படின்னு சொல்லி அவர் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு, காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக பல ஏற்பாடுகளை செய்கிறார். நமக்கு தோணலாம், என்ன பெருசாக ஏற்பாடு பண்ணிட்டாரு, அவர் எங்கே இருக்கிறாரோ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரோ, நாம் தான் இந்த பௌதிக உலகத்தில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவர் நமக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு நமக்குள்ளே தோணலாம். அவர் நிஜமாகவே நமக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கிறார். பொதுவாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்களுடைய வீட்டில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போது கண்டிப்பாக நாம் வரணும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே நேரில் நமக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வரணும்பாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துவாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குது வந்துடுவீங்கள்ல அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, நமக்கு டிக்கெட்டும் போட்டு கொடுப்பாங்க. அதில் பஸ்ஸு இல்லை ட்ரெயின், இல்லை அதுவும் முடியல ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஃப்ளைட்டில் கூட டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னா பிஸ்னஸ் கிளாஸில் கூட என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. எப்படினாலும் நீங்கள் எங்கள் கூட இங்கே வந்தால் போதும், உங்களுடைய ப்ரெசன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரயத்தனம் பண்ணுவாங்க, எப்படினாலும் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறாரு, அவர் ஆன்மீக உலகத்தில் நித்தியமான திருவிழாவை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த நித்தியமான திருவிழாவில் அவருக்கு பிரியமான நாம் இல்லையே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வருத்தம். நாம் திரும்ப அந்த திருவிழாவில் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவரே நேரடியாக இந்த பௌதிக உலகத்தில் நமக்கு இந்த பகவத்கீதை, பாகவதம், வேதம் அப்படிங்கிற சாஸ்திரத்தை கொடுத்து அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்விடேஷன். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், என்கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி, இதை படித்து என்னை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ணுங்கள், என்கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல நம்மக்கிட்ட ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, அவருடைய பக்தர்கள் மூலமாக திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், தயவு செஞ்சு என்கிட்ட திரும்ப வந்துடுங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஞாபகப்படுத்துகிறார். இப்போ இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு வேறு ஒரு ஜீவராசியாக நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. நமக்கு மனுஷ தேகம் இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ பகவான் ஆல்ரெடி நமக்கு மனுஷ தேகம் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதே பகவான் நமக்காக ஒரு ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்குற மாதிரி. ஏன்னா வேறு மிருக தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ பகவான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆல்ரெடி நமக்கு இந்த மனுஷ தேகம்ங்கிற அந்த ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டார். இதை யூஸ் பண்ணி நாம் தான் போகணும், நாம் என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. இப்போது திரும்ப எப்படினாலும் நம்மளை வர வைக்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணுறாரு, பல வழிகளில் முயற்சி பண்ணுறார். சாஸ்திரத்தை கொடுத்தாரு, சாதுக்கள் மூலமாக சொல்கிறாரு, இன்னும் பல பக்தி தொண்டுகள் மூலமாக நம்மளை அவர்கிட்ட கூப்பிட்டுக்கிறதுக்கு அவர் பல ஏற்பாடுகளை செய்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஏகாதசி விரதங்களை கடைப்பிடிக்கிறது,
ஒவ்வொரு மாதமும் நமக்கு 2 முறை வந்து ஏகாதசி விரதம் வரும். அந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கணும். அந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நமக்கு முடியலையா, அட்லீஸ்ட் வந்துட்டு ஜென்மாஷ்டமி வருது, கிருஷ்ண ஜெயந்தி. அப்போது நம்ம வந்து ஒரு விரதத்தை, அந்த ஜென்மாஷ்டமி தினம் ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா 20 கோடி ஏகாதசி விரதம் கடைப்பிடித்ததுக்கான பலன் கிடைக்குது. அதை பண்ணலாம். அதுவும் முடியலையா, அட்லீஸ்ட் அப்போ வேறு என்ன வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பகவான் வந்து யோசிக்கிறாரு. அப்போது நமக்கு வந்து புருஷோத்தம அதிக மாதம் அப்படின்னு சொல்லி வரும். அந்த அதிக மாதத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய பக்தொண்டுக்கு எல்லாமே மிக அதிகமான பலன் இருக்குது. அதுவும் வந்து சரி வரலையே அப்படின்னு யோசித்த பகவான் வந்து என்ன பண்ணார், இந்த கார்த்திகா மாதம், அதாவது தாமோதர மாதம், இந்த மாதத்தில் வந்து நாம் பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு மூலமாக நாம் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய எல்லா விதமான பாவங்களில் இருந்து விடுபட்டு நாம் பகவானை வந்து அடைய முடியும். ஸோ அந்த விதத்தில் பகவான் இந்த கார்த்திகா மாதத்தின் ஒரு பக்தி தொண்டு செயல்கள் மூலமாக நமக்கு பகவான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார், ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நமக்கு வந்து கொடுக்குறாரு. இதையாவது வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பக்தி தொண்டில் எனக்கு வந்து ஈடுபட்டு என்ன பண்ணுங்கள், என்னை நினச்சிக்கோங்க, என்கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, அவரை நினைத்துக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஸோ சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்கு, கார்த்திகா கலுவை மாதம் சர்வ மாசேசு ச உத்தமம் புண்ணியானாம் பரமம் புண்ணியம் பாவனானாம் ச பாவனம். அதாவது வந்து இந்த கார்த்திகா மாதம் அப்படிங்கிற இந்த மாதம் வந்து அனைத்து மாதங்கள்லேயும் புண்ணியமான ஒரு மாதம். அனைத்து மாதங்களில் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை விட இந்த மாதத்தில் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களுக்கு அதிகமான பலன். மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய ஒரு செயல்கள்னால் நமக்கு போகக்கூடிய அந்த பாவ விளைவு, நம்மளை தூய்மைப்படுத்துகிற அந்த ஒரு விதம் இந்த கார்த்திகா மாதத்தில் இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எல்லா மாதங்கள்லேயுமே வந்து உயர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த தாமோதர மாதம், கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்திலிருந்து அது வந்து தொடங்குது. ஸோ அதனால் பக்தர்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த கார்த்திகா மாதத்தை நாம் வந்து சரியாக பயன்படுத்தி ஏதாவது ஒரு விதத்தில் நாம் பகவானுடைய பக்தி தொண்டில் வந்து ஈடுபட்டு பகவானை வந்து ஸ்மரணம் பண்ணி நம்மளுடைய பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு நாம் பகவானை அடைகிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சியை நாம் வந்து எடுக்கணும். இப்போ இந்த கார்த்திகா மாதத்தில் நம்ம என்ன பண்ணணும், யாரெல்லாம் வந்து இந்த கார்த்திகா மாதத்தில் வந்து இந்த விரதங்களை வந்து கடைப்பிடிக்கலாம், இப்படிலாம் நமக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்கு சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்கு, பாலாச்ச தருணி விருத்தா நரா நாரி நபும்சா பாப்பை சர்வை பிரமுச்சந்தே ஸ்நானாத் கார்த்திகா மாகயோ ஸ்நாத்வாவை கார்த்திகே லோகே பிராப்னுவந்தி ஈப்சிதம் பலம். அதாவது வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், பாலா அப்படின்னு சொன்னால் சின்ன பசங்க, பாலகர்கள், சின்ன பசங்க கூட வந்து என்ன பண்ணலாமா, இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாமா. பொதுவாக சின்ன பசங்க சில விரதங்களை வந்து கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் இந்த கார்த்திகை விரதத்தை சின்ன பசங்களை கூட நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும். அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி எந்த விதத்தில் வந்து இந்த விரதத்தை கடைப்பிடிக்க முடியுமோ அந்த விதத்தில் அவங்கள இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம உற்சாகப்படுத்தணும். அதுக்கப்புறமா தருணி அப்படின்னா இளைஞர்கள், அதாவது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அவங்களும் வந்து என்ன பண்ணலாம், இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம். விருத்தா வயசானவங்களும் கடைப்பிடிக்கலாம். வயசானவர்களுக்கு வந்துட்டு விரதம் இருக்கிறது அப்படின்னா கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் வந்து ஏற்ற விதத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய சில வழிமுறைகள் இருக்குது. அதை வந்து அவங்களும் வந்து கடைப்பிடிக்கலாம். ஆண் பெண்கள் நபும்சகா 2 இனங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடியவங்க நபும்சகா, அவங்களும் வந்து என்ன பண்ணலாம், இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம். அப்புறமா இதனால் என்னாகும், எல்லா பாவங்கள்லேருந்தும் அவங்க வந்து விடுபடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி சிம்பிளாக வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை கடைப்பிடிக்கிறதுனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க,
எல்லா விதமான பாபங்கள்லேருந்து விடுபட்டு அந்த பலனை அவங்க வந்து அடைகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். முதல்ல வந்து பண்ண வேண்டிய காரியம் என்ன, நாம் பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணணும். முதல்ல இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களில் நான் எந்த மாதிரி வந்து இந்த பக்தி தொண்டு நான் பண்ணணும்னு விரும்புகிறேன், இந்த சேவையை உங்களுடைய சந்தோஷத்துக்காக திருப்திக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்கள் மேலே பக்தி பிரேமை வரணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன், இந்த விரதத்தை நான் வந்து முழுமையாக கடைபிடிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும், சங்கல்பம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தினமும் நம்ம பண்ண வேண்டியது என்ன, பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எந்திரிக்கணும். தினசரி கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் வந்து எந்திரிக்கணும். ஸோ ஸ்நானாத் பிரம்ம முகூர்த்தே, அதிகாலையில் வந்து எந்திரிச்சு நம்ம ஸ்நானம் பண்ணுறதே வந்து மிகச்சிறந்த ஒரு விஷயம். இந்த கார்த்திகா மாதத்தில் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தபத்திற்கான ஒரு மாதம். நம்ம வேறு மாதங்களில் நம்ம செய்யக்கூடிய அந்த தபத்திற்கு கிடைக்கக்கூடிய பலனை விட இந்த கார்த்திகா மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய தபத்துக்கு பலன் அதிகம். ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணுறதே வந்து ஒரு தபம். அதனால தான் வந்து சொல்கிறேன். இது வரைக்கும் எத்தனையோ நாட்கள் நம்ம வந்து இதை கடைப்பிடிச்சோமா இல்லையோ, அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கார்த்திகா மாதத்தில் நம்ம இதை கடைப்பிடிக்க முயற்சி பண்ணணும். ஸோ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கார்த்திகே அஸ்மின் விசேஷேன நித்தியம் குர்வித வைஷ்ணவ தாமோதர அர்ச்சனம் பிராதஸ்நான தான விரதாதிகம். வைஷ்ணவர்களுக்கு இந்த தாமோதர மாதத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. வைஷ்ணவர்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் பிராதஸ்நான அப்படின்னு சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணுறது. ஸ்நானம் பண்ணி என்ன பண்ணணும், அதிகாலையில் நாம் பகவான் ராதா தாமோதர் இல்லை அப்படின்னு சொன்னால் யசோதா தாமோதர் இந்த திருவுருவ படம் நம்ம வீட்டில் வச்சு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நாம் வந்து காலையில் ஆரத்தி காமிக்கலாம். அதிகாலையில் யார் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ராதா தாமோதருக்கோ இல்லைன்னா ராதா யசோதா தாமோதரருக்கோ, அதாவது உரலில் யசோதா கட்டி போட்ட மாதிரியான ஒரு திருவுருவ சித்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு என்ன பண்ணணும், நாம் தீபம் காமிக்கணும். தீபம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக எண்ணெயில் நம்ம வந்து காமிப்போம், ஆனால் நெய்யில் தீபம் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நெய் தீபத்துலேயும் நம்ம எப்படி காமிச்சா இன்னும் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், துளசி அதோடைய ஒரு குச்சி அதில் அந்த பஞ்சை நம்ம வந்து சுற்றி அதை நெய்யில் கொஞ்சம் வந்து முக்கி அதில் வந்து நம்ம தீபம் காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து ரொம்ப உயர்ந்தது. அதுலேயும் வந்து கற்பூரம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதில் சேர்த்து நம்ம வந்து காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் உயர்ந்தது. அதுலேயும் கொஞ்சம் ஏதாவது வாசனை திரவியம் சேர்த்து நம்ம அந்த தீபத்தை காமிச்சோம்னா அது இன்னும் உயர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம பகவானுக்கு தினமும் வந்து என்ன பண்ணணும், மலர்கள் அர்ப்பணிக்கணும். மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, இந்த மாதிரி வாசம் மிகுந்த நறுமணம் மிக்க அந்த மலர்களை வந்து என்ன பண்ணணும், பகவானுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதனாலேயே நமக்கு வந்து நம்மளுடைய எத்தனையோ ஜென்மங்களில் பண்ண பாவங்கள் எல்லாம் வந்து என்ன ஆகுது, அது எல்லாமே வந்து போகுது அப்படின்னு சொல்லி இங்கே இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல நம்ம வந்து ஸ்நானம் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து பகவானுக்கு நம்ம ஆரத்தி காமிக்கணும். அதுக்கப்புறமா நாம் வந்து என்ன பண்ணணும், பகவானுக்கு பிரியமான அவருடைய நாம ஜபம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த நாம ஜபத்தை நாம் என்ன பண்ணணும், அதிகமாக பண்ணணும். இது வரைக்கும் நாம் எவ்வளவு பண்ணியிருப்போமோ அது எல்லாத்துலேயும் நாம் வந்து என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு சங்கல்பம் எடுத்துகிட்டு நாம் அதிகமாக வந்து பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தாமோதர அஷ்டகம் படிக்கலாம். ஏன்னா இந்த கார்த்திகா மாதத்தில் தான் வந்து பகவான் கிருஷ்ணரை யசோதை வந்து உரலில் கட்டி போட்ட அந்த லீலை நடந்தது. ஸோ அதை வந்து புகழ்ந்து சொல்லக்கூடிய அந்த தாமோதர அஷ்டக பாடலை நம்ம வந்து படிக்கலாம். அதுக்கப்புறமா கோபிகா கீதம் அதுவும் வந்து தினமும் நம்ம வந்து படிக்கலாம். ஏன்னா இந்த சரத் பூர்ணிமாவில் தான் வந்து என்னாச்சு,
கிருஷ்ணர் கோபியர்களோட வந்து அந்த ராசலீலை வந்து நடத்தினார். அதில் கோபியர்கள் பாடின அந்த கீதம் தான் என்னது, கோபிகா கீதம். கிருஷ்ணரை பிரிந்ததுக்கப்புறமா பிரிவு துயர் தாங்காமல் அவங்க அந்த பிரார்த்தனைகளை வந்து படிக்கிறாங்க. அதன் பிறகு கிருஷ்ணர் அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறார். ஸோ அந்த பாடல்களையும் நாம் வந்து தினமும் வந்து படிக்கலாம். ஸோ இந்த விதத்தில் நாம் என்ன பண்ணணும், தினமும் அதிகமாக ஜபம் பண்ணணும். இது போன்ற பிரார்த்தனை பாடல்களை நாம் வந்து படிக்கலாம். இது வந்து இரண்டாவது. அதுக்கப்புறமா நாம் வந்து என்ன பண்ணணும், சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்லாம், என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து நினைக்கலாம். இந்த உணவு முறையில் பல நிலைகள் இருக்குது. யார் யாருக்கு எந்த மாதிரி வந்து கடைப்பிடிக்க முடியுதோ அது வந்து கடைப்பிடிக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து இன்னும் தானியம் எடுத்துக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் ஹவிஷ்ய அன்னம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி நாம் என்ன பண்ணலாம், அந்த ஹவிஷ்ய அன்னத்தை ஒரு முறை மட்டும் சாப்பிட்டு இருக்கிறதுங்கிறதும் ஒரு வழக்கம் இருக்குது. இல்லை ஒரு முறை சாப்பிட்டு இருக்க முடியாதுன்னு நினச்சா இருமுறை நம்ம வந்து எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா சிலர் வந்து பழங்கள் மற்றும் கிழங்குகள் இது மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஒரு முறை முடிந்தால், இல்லை அப்படின்னா 2 முறை வந்து எடுத்துக்கலாம். இன்னும் சிலர் வந்து வெறும் பால் தயிர் இந்த மாதிரி மட்டுமே வந்து சாப்பிட்டு இல்லை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க. இதில் நாம் எந்த ஒரு உணவு முறையை நம்ம வந்து கடைப்பிடிக்க முடியுமோ அந்த ஒரு உணவு முறையை நாம் என்ன பண்ணலாம், அதை நம்ம கடைப்பிடிக்கலாம் இந்த ஒரு மாதம் முழுவதும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் இந்த மாதத்தில். அதாவது இந்த விரதம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நமக்கு வந்து பகவானை வந்து ஸ்மரணம் பண்ணுறதுக்காக இருக்கிறதுனால நம்மளுடைய புலன் இன்ப விஷயங்களில் நம்ம வந்து ஈடுபடாமல் நாம் என்ன பண்ணணும், பிரம்மச்சரியத்தை வந்து கடைப்பிடிக்கணும். அதுக்கு வந்து பிரம்மச்சரியாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, கிரகஸ்தர்களும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நாம் வந்து துளசியை வந்து வழிபாடு பண்ணலாம். துளசி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இந்த மாதத்தில் துளசியை நாம் வந்து எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நன்மை, நம்ம பாவங்கள் எல்லாமே வந்து போகும். துளசி வழிபாடுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், துளசி நம்ம வீட்டில் இருந்தால் அந்த துளசிக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றுறது, தீபம் காமிக்கிறது, இல்லை தூபம் அர்ப்பணிக்கிறது, மலர்கள் அர்ப்பணிக்கிறது, அதை பிரதட்சணம் பண்ணுறது, இப்படி எது பண்ணாலுமே அது வந்து துளசியோடைய ஒரு சேவை தான். இது எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் துளசியோடைய பேரை நம்ம மனசால் சொல்லி நினச்சோம் அப்படின்னாலே கூட அதுக்கான பலன் நமக்கு உண்டு. பிருந்தாவனி விஸ்வ பாவனி விஸ்வ பூஜிதா நந்தினி புஷ்பசாரா துளசி கிருஷ்ண ஜீவனி அப்படின்னு துளசிக்கு வந்து 8 முக்கியமான பேர்கள் இருக்குது. இந்த பேர்களை வந்து சொல்லி கூட நாம் வந்து என்ன பண்ணலாம், துளசியை மனசார நம்ம நினச்சா கூட அது துளசிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சேவை தான். இது மட்டும் இல்லாமல் தினமும் துளசியை வந்து என்ன பண்ணலாம், அதோடைய மஞ்சரியோட கூட சேர்ந்து எடுத்து பகவான் ராதா தாமோதரருக்கு நம்ம என்ன பண்ணலாம், நாம் அர்ப்பணிக்கலாம். தினமும் வந்து பகவானுக்கு துளசியை அர்ப்பணிக்கிறது மூலமாக கூட வந்து பகவான் ரொம்ப ரொம்ப வந்து திருப்தி அடைகிறார். ஸோ இந்த மாதிரியான இந்த பக்தி தொண்டுகள் மூலமாக வந்து கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைந்து என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் அவரையே நமக்கு வந்து கொடுத்துட்றார். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பௌதிகமான தேவை என்ன அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்ன ஆகுது, அது நிறைவேறிடுது. அதனால் இதுவும் வந்து நாம் பண்ணலாம். அதுக்கப்புறமா நாம் வந்து என்ன பண்ணணும், சாஸ்திர அத்தியாயனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பகவத்கீதை பாகவதம் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணணும், தினமும் கண்டிப்பாக வந்து படிக்கணும். நமக்கு பிரபுபாதர் ரொம்ப அற்புதமாக வந்து இதுக்கு விளக்க உரை கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த பகவத்கீதை பாகவதத்தை நாம் படிக்கலாம், மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், மற்றவங்கள வாங்க வைக்கலாம். இந்த மாதிரி இந்த சேவையை நம்ம பண்ணோம் அப்படின்னா கூட, ஏன்னா பாகவதத்துக்கும் பகவத்கீதைக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த கிரந்தத்தை அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதன் மூலமாக அவங்களுக்கும் கிருஷ்ணர் போய் கிடைக்கிறாரு, அவங்களுக்கு கிருஷ்ணர் போய் கிடைக்கிறதுனால நமக்கு அதோடைய புண்ணியம் கிடைக்குது. ஸோ அதனால் இந்த மாதத்தில் இதுக்கான ஒரு முயற்சி நம்ம வந்து எடுக்கணும். கண்டிப்பாக வந்து படிக்கணும்,
மற்றவர்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நம்ம வந்து முயற்சியும் எடுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாவது படிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். இல்லை தினமும் வந்து அட்லீஸ்ட் ஒரு அத்தியாயம் வந்து நம்ம வந்து படிக்கிறது, இப்படி ஏதோ ஒரு முறை நமக்கு எது வந்து சாத்தியமாகும் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை இதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுக்கணும், நம்ம வந்து ஒரு பக்கம்தான் முடியும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறத விட அதிகமாக நாம் வந்து முயற்சி செய்யலாம், எந்த அளவுக்கு வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும், சாஸ்திர அத்தியாயனம் வந்து நாம் பண்ணணும். சாஸ்திரத்தில் வந்து சொல்லுது, சர்வதர்மான் பரித்யஜ கார்த்திகே கேசவ அக்ரத சாஸ்திர அவதரணம் புண்ணியம் சோத்தவ்யஞ்ச மகாமுனே. அதாவது இந்த சாஸ்திரங்களை நாம் வந்து என்ன பண்ணணும், இந்த கார்த்திகா மாதத்தில் எல்லா வேலையும் விட்டுட்டு கூட வந்து என்ன பண்ணலாமா, நாம் படிக்கலாம் கேட்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சர்வதர்மான் பரித்யஜ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நம்ம எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு கூட வந்து இந்த ஒரு மாதம் இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதாவது துருவன் வந்து பகவானை அடையணும்னு சொல்லி அவன் வந்து தபம் பண்ணான் 6 மாத காலம். அந்த 6 மாத காலத்தில் 1 மாத காலம் வந்து என்னென்னா இந்த கார்த்திகா மாதம் கூட. அதனால் துருவனுடைய அந்த தபத்துக்கு வந்து அதிகமான ஒரு பலன், விரைவான ஒரு பலன் வந்து அவனுக்கு கிடச்சது. ஸோ அதனால் இந்த தாமோதர மாதத்தை, கார்த்திகா மாதத்தை நாம் வந்து என்ன பண்ணணும், சரியாக வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நாம் வந்து முயற்சி செய்யணும். ஸோ நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, நாம் வந்து அதிகாலையில் எந்திரிக்கணும், ஸ்நானம் பண்ணணும், பகவானுக்கு வந்து ஆரத்தி பண்ணணும், துளசி வழிபாடு பண்ணணும், அப்புறமா வந்து சாஸ்திர அத்தியாயனம் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து இன்னும் வந்து பிரசாதம் மட்டுமே எடுத்துக்கிறது, உணவு பிரசாதம் மட்டுமே தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கணும். அந்த உணவுலையும் நம்ம நியமம் வந்து வச்சுக்கலாம். எந்த மாதிரி நம்ம ஒரு நம்மளுடைய உடலுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு விரதத்தை கடைப்பிடிக்க முடியுமோ அந்த ஒரு விரதத்தை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் தாமோதரருக்கு தீபம் காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எவ்வளவு அதாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையாக இருக்கலாம், இல்லை கோவிலாக இருக்கலாம், அங்கே எந்த அளவுக்கு நம்ம விளக்குகளால் நம்ம வந்து அலங்கரிக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து தீபத்தால் வந்து ஒளி ஊட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவம் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதில் நாம் விளக்கு ஏற்றி தீபம் காட்டுறோம் அப்படின்னா அதுக்கும் பலன் உண்டு. மற்றவர்கள் வந்து பகவானுக்கு தீபம் காட்டுறதுக்காக நம்ம அதுக்கான ஒரு உதவியை சேவையை பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் அதே பலன் உண்டு. ஸோ அதனால் நாமளும் வந்து பகவான் யசோதா தாமோதரன் ராதா தாமோதரருக்கு நம்மளும் வந்து தீபம் காட்டணும். தினமும் 30 நாட்களும் தவறாமல் நம்ம வந்து தீபம் காட்டணும். மற்றவர்கள் புதியவர்களுக்கும் வந்து பகவானுக்கு இந்த தீபம் காட்டுறதுக்கான அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுவும் ஒரு மிக உயர்ந்த ஒரு சேவை. ஸோ இதுவும் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த மாதத்தில் நாம் பகவானுடைய ஆலயங்களில் நம்ம திருவிழாக்கள் நடக்கிறதுக்கு நம்ம வந்து உதவி பண்ணலாம். இல்லை நம்மளே வந்து ஏதாவது திருவிழா நடத்தலாம், இதுவும் பண்ணலாம். தானம் வந்து நிறையா பண்ணலாம். தானம் பண்ணுறதுனாலையும் நமக்கு அதிகமான பலன்கள் உண்டு. ஸோ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் அதிகமாக ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் நம்ம பகவானுக்கு இந்த மாதத்தில் பக்தி தொண்டு பண்ணுறதுக்கு இருக்குது. இதையெல்லாம் நம்ம வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டு நாம் பகவான் ராதா யசோதா தாமோதரர் ராதா தாமோதரோடைய கருணை அடைகிறதுக்கு நாம் வந்து முயற்சி செய்வோம். அவங்களுடைய கருணையினால் நாம் இந்த ஜென்மத்திற்கான ஒரு பலன் அடைகிறதுக்கு நாம் முயற்சி செய்யலாம். ஹரே கிருஷ்ணா.